ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி கார்த்திகா பேசுகிறேன். இன்றைக்கி திணையோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்துடலாம். திணை வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. நம்ம கிட்ஸுக்கெலாம் பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. ப்ரெக்னென்சி உமன்ஸ் கூட இதை நிறைய எடுத்துக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து இந்த திணை வந்து டெய்லி எடுத்தோன்னா ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கங்க இந்த திணை. நான் இன்றைக்கி திணை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன். திணை தோசை செய்யறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து மாவு தான் தேவை. திணை மாவு வந்து நம்ம எடுத்துக்கணும். தினை மாவு வந்து எப்படி ரேஷியோ எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து தோசை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதாவது 2 கரண்டி எடுத்திருக்கேன். இது கூட நான் 3 ஸ்பூன் தினை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எப்படி பேட்டர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 3 ஸ்பூன் தினை மாவு எடுத்திருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும். இப்போ வந்து தண்ணி கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அதை தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்னதாக சட்னி ஒன்று பார்த்துடலாம். ஆயிலில் வந்து காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், அதை வதக்கி எடுத்தாச்சு. 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சோண்டு உப்பு. இதை வந்து ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றி இந்த சட்னியோட நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள்.